சரி, இன்னைக்கு நாம பயம் அப்படிங்கிற உணர்வை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். இந்த தகவல் எங்கிருந்து வருதுன்னா, பயத்தை பத்தின விக்கிபீடியா கட்டுரை தாங்க. அதுல பயத்தோட உயிரியல் அடிப்படை, காரணங்கள், எப்படி சமாளிக்கிறது, நம்ம சமூகத்துல அதோட தாக்கம் என்னன்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. முதலாவதா பயத்தோட உயிரியல் அடிப்படை. அதாவது நம்ம உடம்பு எப்படி எதிர்வினையாற்றுதுன்னு பார்ப்போம். இந்த சண்டை போடு இல்ல ஓடிடுன்னு சொல்றோமே, இல்லனா சில சமயம் அப்படியே உறைஞ்சு போறது. இதெல்லாம் நடக்கும். ஹார்ட் பீட் அதிகமாகும், மூச்சு வேகமா வாங்குவோம், வேர்க்கும், தசையெல்லாம் இறுக்கி பிடிக்கும். மூளையில அமிக்டாலான்னு ஒரு பகுதி இருக்கு. அதுதான் பயத்தை ப்ராசஸ் பண்ணி அட்ரினலின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி நம்மள அலர்ட் ஆக்குது. தப்பிக்கிறது, சண்டை போடுறது இதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கான எதிர்வினைகள் தான். ரெண்டாவதா பயம் எப்படி வருது, நாம எப்படி கத்துக்கிறோம்னு பார்க்கலாம். சில பயம் இயற்கையாவே இருக்கலாம், பரிணாம ரீதியா வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு உயரம், பாம்புன்னா பயம் வர்றது. ஆனா நிறைய பயங்களை நாம அனுபவத்துல கத்துக்கிறோம், இல்ல மத்தவங்கள பார்த்து கத்துக்கிறோம், இல்லனா ஏதோ ஒரு விஷயத்தோட பயத்தை சம்பந்தப்படுத்தி பழகிக்கிறோம். இந்த ஃபோபியான்னு சொல்றாங்களே, சிலந்தி, உயரம்னா ரொம்ப பயப்படுறது, இல்ல தெரியாத ஒன்ன நினைச்சு பயப்படுறது, இதெல்லாம் இதுல அடங்கும். நம்ம கலாச்சாரமும் இதுல ஒரு பங்கு வகிக்குது. மூணாவதா இந்த பயத்தை எப்படி சமாளிக்கலாம், சமூகத்துல அதை எப்படி பார்க்கறாங்கன்னு பார்ப்போம். பயத்தை குறைக்க சைக்காலஜி சிகிச்சைகள் இருக்கு, எக்ஸ்போஷர் தெரப்பி, சிபிடி மாதிரியான விஷயங்கள். சில சமயம் மருந்துகளும் யூஸ் பண்றாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, அமிக்டாலா டேமேஜ் ஆனா அவங்களுக்கு பயமே வராதாம். சமூகத்துல பாத்தீங்கன்னா மரணம் பயம், கடவுள் மேல ஒரு வித பயபக்தி, சில நேரம் அரசியல்வாதிங்க மீடியா பயத்தை யூஸ் பண்றது, சினிமா கதைகள்ல பயத்தை காட்டுறதுன்னு பலவிதமா பயம் நம்மள சுத்தி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, பயம்ங்கிறது நம்ம உடம்பு, நாம கத்துக்கிறது, நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையும் சார்ந்து வர்ற ஒரு சிக்கலான உணர்வு தான். இது உயிர் வாழ முக்கியம்னாலும் நாம இதை சமாளிக்கவும் முடியும், சில சமயம் மத்தவங்க இதை கையாளவும் செய்றாங்க.